நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் காதல் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க எனக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன். முன்ஜென்மம் அப்படின்னாலே பரவலா பேசப்படும். முன் ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முன் ஜென்மம் உண்மையா? முன் ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோனே தெரிலங்க, இதுல எந்த குறையில விட்ட குறை தொட்ட குறைன்னு தெரியல, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுவாக தான் இருக்கு. பொதுவாக வந்து உண்மையிலே இந்த பிறவி பயன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்மவா கேட்டோம் நம்ம அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், நம்மவா கேட்டோம் இந்த உடம்பு வேணும்னு, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டதான் இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப இன்னார் அம்மா அப்பாவுக்கு இன்னார் குழந்தைகளா போய் பிறந்து இவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கணும்ன்றது விதி. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய பித்ரு கர்மா, ஏகப்பட்ட கர்மா சொல்லுவோம். நாங்க ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்க உன் ஜென்மத்துல பெண் சாபம் இருக்குங்க, உங்களுடைய முன்னோர்கள் சாபம் வந்து இந்த குடும்பத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கான வரைமுறைகள் வந்து கரெக்டாக பண்ணலை, சாபங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம், குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தடையாக இருக்கும், அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவோம். இந்த தோஷங்கள்லாம் எதில் அடக்கம் அப்படின்னா இந்த கர்ம வினை பயனுக்குள்ளே தான் அடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் அதனுடைய தன்மை தான் இப்படின்றது மாதிரி. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் வழி கர்மம், சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயார் வழி கர்மம், இதே வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்களே அதனுடைய கர்மா, சுக்கிரன் அப்படின்னா பெண்வழி கர்மா, இதே வந்து சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நமக்கான ஜென்மாந்திர தொடர்பினுடைய கர்மா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்குல்ல அது மாதிரி, குருன்றது குரு சாபம், சாபத்தினுடைய கர்மா. ஸோ இது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்களாக பழகக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். ஸோ இப்படி ஒரு சில கர்மக்களை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடக்கலாம்ப்பா. கண்டிப்பா மேம். எப்பவுமே சாதிச்சு காட்ட ஒரு ராசினா ரிஷப ராசி தான். இந்த ராசி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ராஜயோகம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ போன ஜென்மத்தை தொடர்பு படுத்தும் போது இவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஒரு வாழ்க்கை. இப்ப எப்படி எடுத்துட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து ராஜ வாழ்க்கை நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை கிடைச்சா மிகப்பெரிய சந்தோஷம், அது ஒரு ராஜ வாழ்க்கை. நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா ஒரு பையனுக்கு வந்து அது ராஜ வாழ்க்கை, கிட்டத்தட்ட அப்படி எடுத்துக்கலாம். ஸோ பொதுவா இவங்களுமே வந்து ஒரு சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சந்தோஷம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம், நீங்க கேட்டதுல ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ராஜ வாழ்க்கைக்கு என்ன வேணும்னா பொருளாதாரம் வேணும். ஸோ அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவகம், இதனுடைய அதிபதியே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். ஸோ இங்கதான் சந்திரனே உச்சம் வரக்கூடிய ஒரு ராசி. இருக்கிறதுலே பாருங்களேன் ரொம்ப ஹைலைட்டான ஆட்கள் யார் அப்படின்னா நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்படி வந்து 2ஆம் இடத்துல வந்து அம்மா தான் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசான் இல்லையா. நம்மள மாதிரிலாம் போய் காலேஜ் படிச்சு எல்லாம் தெரிஞ்சு அவங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மேனேஜரா வீட்டில் வந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா, அதனாலதான் சொல்றாங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இல்லைன்னா அந்த குடும்பமே சரி இருக்காது. ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு அரசன் வந்து நாட்டை கூட ஆள்றான், ஆனா வீட்டை ஆள்ற அரசு யார் அப்படின்னா தாயாரா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு பெண்ணா தான் இருக்க முடியும். ஸோ அப்ப அந்த பெண்ணினுடைய நிர்வாகத்திறன் முழுக்க அப்ப இங்க என்ன வழி கர்மாவா இப்ப அனுபவிப்பாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பொருளாதாரம், நீங்க கேட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த தேடல் இவங்களுக்கு அதீதமா இருக்கும். எப்பயுமே பொருளாதாரத்துக்கும் அதாவது சந்தோஷம், அதாவது சுக்கிரன் அப்படின்னாலே நம்மளுடைய சுய சந்தோஷம் சொல்லக்கூடிய அமைப்பு, மன நிறைவுலன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் வழி கர்மாவை வந்து சுமந்து வந்திருப்பாங்கன்னு பொதுவா சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி. எங்க அம்மா தாங்க என் லைஃப்ல முதல் எதிரி, எங்க அம்மா தாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலையில அனுபவிக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு அம்மாவுடைய பாசத்துக்காக ஏங்குற அமைப்பெல்லாம் கொடுக்கும் பாத்தீங்களா. சின்ன வயசுல எங்க அம்மா விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், தாத்தா பாட்டி வீட்டுல வளர்ந்தேன், எனக்கு அந்த ஆசை அபிலாசை ஜாஸ்தி, எனக்கு குடும்பத்தோட இருக்கணும், எல்லாருக்கும் என் அம்மா விட்டுவாங்க, எனக்கு நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன், எனக்கு இப்பெல்லாம் ஆசை இருந்திருக்கு. இப்படி எத்தனை பேருடைய ஏக்கம் இருக்கும் இல்லையா. அதாவது சிறு குழந்தையில இருந்தே அதுக்கான தன்மைகள் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ரிஷபத்துக்கு உண்டு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளியூருக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். அது என்னன்னே தெரியாதுங்க. ஒரு பற்று பாசத்தோடு வாழணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு கர்ம பதிவு கரெக்டா எங்க வேலை பார்க்குது அப்படின்னா சந்திரன் கர்மா போய் அழகா தூக்கி என்ன பண்ணும், வெளியில போட்டோம். இது ஒரு 3 நட்சத்திரம் இருக்குங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி, அது சந்திரனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா மிருகசீரிடம்,
மிருகசீடம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ இந்த 3 கர்ம பதிவுகளுக்குள்ள தான் இவங்களோட வாழ்க்கையே அடக்கமா இருக்கும். இதுல இருக்க சுக்கிரன், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்களுடைய தன்மைகள், இது எல்லாம் அடங்கினதுதான் இவங்களுடைய கர்ம வினை பதிவு. அதே மாதிரிதான் வாழ்க்கை. கண்டிப்பா. நிறைய பேருக்கு பாருங்களேன், பிள்ளைங்க வந்து அம்மா ரொம்ப ஹெல்பிங் மைண்டடாகவும் இருப்பாங்க. எதுனாலும் ஒரு விஷயம் அப்படின்னா அப்பாட்ட கேள்வி போகாது, எல்லாம் அம்மா கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மாவினுடைய காதை கிடைக்கிறது, அம்மா கிட்ட கேட்கறது, அம்மாட்ட கெஞ்சி ஒவ்வொரு விஷயம் நடத்துறது. இன்னும் வரைக்கும் எனக்கே 40 வயசு ஆச்சுங்க, இன்னும் எங்க அப்பா தான் பயப்படுறேன், எங்க அம்மா போறேன், அப்படி எத்தனை பேர் இருக்காங்க. கண்டிப்பா. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நேரடியா பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கூட சில பேருக்கு அந்த பயத்தை உருவாக்குறது எங்க அப்படின்னா, இந்த தாய் ஒரு பக்கம் ஹெல்ப், நீ தான் உன் பிள்ளையை கெடுக்கிறதுக்கு வேற ஆள்லாம் வேணாம், ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் நல்ல டாப்பா வந்துருவான்னு சொல்லி எத்தனை அம்மா வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. கிட்டத்தட்ட இந்த படங்கள்ல வரக்கூடிய வாசகங்கள்லாம் உண்மையிலேயே உண்மை. என்னன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பசங்களா இருக்காங்க அப்படின்னா ஓவர் பேம்பரிங் கேரிங் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்காக காப்பாத்துறேன்ற பேர்ல அம்மா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கைக்கு நிறைய ஒரு முடக்கடியாவும் இருக்காங்க சம்டைம்ஸ். இது இந்த வழி கர்மான்றது எப்படி இருக்கும்? இது இந்த ஒரு தாயினுடைய கர்மவினை அனுபவிக்கக்கூடிய ஒரு குடுப்பனை அப்படிங்கிறது ரிஷப ராசி கொண்டு. இன்னொன்னு பாருங்களேன், எதுக்காக நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்? கண்டிப்பா நம்மளோட சுக சந்தோஷம். நான் நல்லா இருக்கணும், அடுத்து என் குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்து என்னோட குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும், என்னோட சமுதாயத்துல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம், இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனா குடும்பத்துக்காகவே டெடிகேட் பண்ணி, குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணி, எல்லாமே ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்றவங்க யாருன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில இதுலயும் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து ரிஷபத்துல பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ப்பா, உனக்கு பெரிய பொறுப்பு இருக்குப்பா அம்மா சொல்லி வளர்ப்பாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், போய் இத்தனைக்கு அதோட கனவு ஆசை அப்படின்ற மாதிரி வெளிநாடு எல்லாம் போய் படிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அவங்க வரக்கூடிய அடுத்த பிள்ளைகளுக்கும் இவங்க ஒரு பொறுப்பு எடுக்கணும். அதாவது அந்த வீட்டுல அம்மா பொறுப்பு எடுக்கிறாங்கல்ல, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேளுங்களேன், தலைச்சன் குழந்தைங்க எல்லாமே அந்த பொறுப்பெடுத்து அவங்க அம்மாவினுடைய நிலையை ஃபுல்லா இவங்க எடுத்துப்பாங்க. அப்ப அதனாலதான் வந்து ரிஷபத்துல பிறந்தவங்க ஒரு தாய்க்கு தாயா இன்னொரு மறுதாயாவே இருப்பாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கும். அப்ப தாய் வழி கர்மாவை சுமக்கிறதுக்குனே பிறந்தவங்க யாரு அப்படின்னா குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்குறாங்கப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம், ரிஷபராசிக்காரங்க தான். கண்டிப்பா தான் மேம். இவங்க எந்த மாதிரி கோவிலுக்கு தன்னோட கர்மாவை தொலைக்கிறதுக்கோ இல்ல ஃபியூச்சர்ல அவங்க பாசிட்டிவ் ஆக்குறதுக்கோ போகணும்? உண்மையிலே இவங்களுக்கான கர்ம வினை பதிவெல்லாம் கழியணும் அப்படின்னா தாய் வழி கர்மான்றப்ப முதல்ல அம்மா கிட்ட டெய்லி போன் பண்ணி பேசணும். தூரமா இருக்க பிள்ளைங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். முக்கியமான காரியங்களுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வம் மாதிரி நினைக்கிறது வந்து முதல் தெய்வம் யாருன்னா அம்மா தான். ஸோ அவங்கள வந்து அவங்க கிட்ட நல்ல கேட்கணும், அவங்களோட மனசை காயப்படுத்த மாதிரி நடந்துக்க கூடாது. அதே மாதிரி அம்மா வயசுல இருக்கவங்களுக்கான உதவிகள் செஞ்சுட்டே வரணும். முடிஞ்ச வரைக்கும் அலங்காரத்தோட இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு ரொம்ப சிறப்புமா. அதுவும் காஞ்சி காமாட்சி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்தே தீரும். கண்டிப்பா. நீங்களும் அம்மா மாதிரி குடும்பத்தை தாங்குற ரிஷபராசியான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி மேம். நன்றி.